வணக்கம். 2/5/2026 சனிக்கிழமை. இன்றைய மகர ராசி பலன். மகர ராசியில் பிறந்தவர்கள் சற்று கவனத்தோடு இருங்கள். பொறுமை நிதான வேண்டும். அனைவரிடத்திலும் பக்குவத்தோடு பழக வேண்டும். வீண் வாக்குவாதத்தை முழுக்க தவிர்க்க வேண்டும். பயணம் செய்யும்போது வேலை செய்யும் இடத்திலும் பாதுகாப்பு அவசியம் தேவைப்படக்கூடிய நாளாக அமைகிறது இன்றைய நாள். மற்றபடி அன்றாட செய்யக்கூடிய நல்ல காரியங்கள் உங்களுக்கு மன திருப்தியான வருமானம் அனைத்தும் கிடைக்கும். ஆனால் வீண் வாக்குவாதத்தால் தேவையற்ற மனக்குழப்பத்தை உருவாக்கும். பயணம் செய்யும்போது வேலை செய்யும் உயரமான தளங்கள், கரண்டு, நெருப்பு, கூர்மையான ஆயுதங்களால் மன உளைச்சல்கள் வரும். சற்று கவனம் வேண்டும். மகர ராசி நண்பர்களுக்கு உத்திராட நட்சத்திரம். சர்வ காரியத்திலும் வெற்றி பெற பொறுமை நிதானத்தோடு அனைவரிடத்திலும் பக்குவத்தோடு பழகுங்கள். திருவோணம். சர்வ காரிய வெற்றி நினைத்து நிறைவேறு எண்ணங்கள் ஈடேறும். தடைப்பட்ட காரியங்கள் சிக்கலின்றி மாலை நேரத்தில் மனமகிழ்ச்சியோடு முடியும். அவிட்டம். பயணம் செய்யும்போது வேலை செய்யும் இடத்திலும் மிகவும் கவனத்தோடு இருங்கள். அடுத்ததாக நம்ம காண இருப்பது மிதனம். கும்பம். கும்பராசி நண்பர்களுக்கு இன்றைய நாள் மிகவும் சிறந்த நாள். அனைத்து விதத்திலும் நன்மைகள், அனைத்து காரியத்திலும் வெற்றி, சர்வ காரிய நன்மைகள் வந்து சேரும். சற்று பதட்டம் ஓடாது. பயணம் செய்யும்போது வேலை செய்யும் இடத்திலும் பாதுகாப்போடு இருந்தால் போதும். சர்வ காரியமும் கைகூடி வரக்கூடிய நாளாக மாறும். கும்பராசியில் பிறந்த அவிட்ட நட்சத்திரம். பயணம் செய்யும்போது வேலை செய்யும் இடத்திலும் பாதுகாப்போடு இருங்கள். நினைத்து நிறைவேறக்கூடும். சதயம். சர்வ காரிய வெற்றி மனமகிழ்ச்சியை கொடுக்கும். பூரட்டாதி. சற்று பொறுமை நிதானத்தோடு இருக்க வேண்டும். வீண் வாக்குவாதத்தை முழுக்க தவிர்க்க வேண்டும். இன்றைய நாள் மிக சிறந்த நாளாக மாறும். அடுத்ததாக நம்ம காண இருப்பது மீனம். மீனராசியில் பிறந்தவர்களுக்கு இன்றைய நாள் மிக மிக சிறந்த நாள். அனைத்து காரியத்திலும் வெற்றி, அனைத்து விதத்திலும் நன்மைகள், சர்வ சங்கட்டங்களும் விலகும். சர்வ காரியத்திலும் கைகூடி வரக்கூடிய நாள். தடைகள் அனைத்தும் விலகும். உங்களுடைய நண்பர்கள், சிநேகிதர்கள் மூலம் நினைத்த காரியம் மன மகிழ்ச்சியோடு, சாந்தத்தோடு, சந்தோஷத்தோடு நிறைவேறக்கூடிய எதிர்பார்த்த மனமகிழ்ச்சி கிடைக்கும், சாந்தம் கிடைக்கும். நண்பர்கள், சிநேகிதர்கள், உற்றார் உறவினர்கள் மூலம் மன சாந்தமும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தக்கூடிய நாளாக மாறும். பூரட்டாதி 4ஆம் மாதம். சற்று பொறுமையோடு இருந்தாலே சர்வகாரிய வெற்றி. உத்திரட்டாதி. நினைத்து நிறைவேறும் எண்ணங்கள் ஈடேறும். புதிய முயற்சிகள் கை கொடுக்கக்கூடிய நாள். ரேவதி. சர்வ காரியமும் கைகூடி வரும். சர்வ எண்ணங்கள் ஈடேறும். புதிய முயற்சிகள் கை கொடுக்கக்கூடிய நாளாக மாறும் இன்றைய நாள். நண்பர்களே, இன்றைய நாள் இனிய நாள் நிகழ்ச்சியில் உங்களை சந்தித்தல் மிகவும் மகிழ்ச்சி. மீண்டும் நாளை சந்திப்போம். எனது அனைத்து பதிவுகளும் எனது யூடியூப் சேனல் மற்றும் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கிலும் காணலாம்.